அவர்கிட்ட உதவி எடுத்தாருன்னு சொல்லி எங்களுக்கு அப்படி கஷ்டப்படுத்த படிமான்னு சொன்ன ஒரு அப்பா உழைக்க இந்த இது இப்போ கோழி கூட்டுக்கு கட்டிருக்காங்க கோழி வளர்க்குறதுக்கு தான். இப்போ இந்த கூட்டுக்குள்ள இந்த அம்மாவிடம் கூட அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. இப்போ அண்டை கண்டா சாப்பிட்டார். அவருக்கு இப்போ கேர்னியா ஆப்ரேஷன் நடந்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் வாழைக்காலை அப்படிங்கிற ஒரு இடத்தான் வந்திருக்கின்றோம். வாழைக்காலைன்னு சொன்னால் நிறைய வாழைக்காலை இருக்குது மட்டக்களப்பு மாவட்டத்தில். தாந்தாவுக்கு போகிற வழியில் அந்த பக்கமாக இருக்கிற ஒரு வாழைக்காலை. இது இந்த கண்ணங்குடா சைட் கொக்கடிச்சோல் அந்த ரோட்டில் மாதிரி இருந்தால் அதில் ஒரு வாழைக்காலை. இப்போ அந்த வாழைக்காலை அடிலாம் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு அக்கா தொடர்பு கொண்டு இவங்களை அடையாளம் காட்டி தந்திருக்காங்க. அப்போ இங்கே மட்டும் இல்லைனாங்க இன்னும் மேலதிகமாக 2 குடும்பங்களை பார்வையிட போகின்றோம். இப்போ அந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா இந்த பின்பக்கமாக நின்று கொண்டு இருக்காங்க. இப்போ அந்த அக்காட்டையும் நாங்கள் கேட்டு சில தகவலை தெரிஞ்சு கொள்வோம். இந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்மளோட வீடியோ கூட தொடர்ச்சியாக பார்க்குறவங்க பார்த்துட்டு இப்படி ஹெல்ப் பண்ணும் தம்பி இப்படியான உதவிகள் செய்யுங்கன்னு சொல்லி இதுக்கு முன்பும் நாங்கள் சில உதவி திட்டங்களை செஞ்சுருக்கோம். அப்போ அந்த வகையில் இன்றைய தருணம் வந்துட்டு இருக்கின்றோம். நாங்கள் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் டிக்டாக்ல. ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ உண்டு. தீபாவளியை முன்னிட்டு நாங்கள் எங்களை முடிஞ்ச உதவிகளை வழங்க போகின்றோம். இப்போ தீபாவளியை கொண்டாட முடியாமல் இருக்கிற உறவுகள் தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு மாத்திரம் நாங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகையை உதவிகளை வழங்குறோம்ண்டு. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டா இந்த அக்கா அம்மா தொடர்பு கொண்டுவாங்க. அந்த அக்காட்டையும் நம்ம மேலே தகவலை பேசிட்டு இப்போ அவங்கள்ட்டையும் பேசலாம். இப்போ இந்த வீட்டை பார்த்துட்டிங்கன்னா ஒரு அம்மாவும் நம்மளுடைய கணவர் இப்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் இருக்கார். அவருக்கு இப்போ கேர்னியா ஆப்ரேஷன் நடந்து இன்னும் வீடு திரும்பல. அப்போ இவங்களுக்கு தான் அந்த உதவி தேவை. இப்போ நாங்கள் முதல் கட்டமான உதவி வழங்கிட்டு போக போகிறோம். மேலதிகமான உதவிகளும் தேவை. அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உதவி செய்ய முடிஞ்சவங்க உறவுகள் கண்டிப்பாக உதவி செய்யுங்க. உதவி செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ இருந்து உதவி கிடைக்க ஆதரவு தாங்க. அந்த அக்காவும் இப்போ பக்கத்தில் நின்று கொண்டு இருக்காங்க. இப்போ அந்த அக்காவோட நம்ம பேசலாம். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம் தம்பி. உங்களோட பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நான் இழுப்படிச்சேன் வாழைக்கால அது ஏரியா. என் பேர் பாணி. நான் என்னன்னு சொன்னாமனே நான் இங்கே மாத சங்க உறுப்பினர் அப்படி அந்த இகட்டுன்னு சொல்லி அந்த இதுகளில் செயலாளர் அப்படியே இருக்கேன். அப்போ இங்கே யாருக்கு இப்போ பிரச்சனை தெரியும் தானே நம்மளுக்கு. அப்போ தோட்டங்கள் செய்கிறார்கள் அவங்களை நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்க்குறேன். அப்போ செய்யக்குள்ள இந்த வீட்டு வழியை பார்க்குறேன். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம். அந்த அண்ணாவுக்கு கேர்னியா ஆப்ரேஷன் செஞ்சு அவருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறோம். அவன் கோர்ஸ் பண்ண போறவன். அவ இங்கே அதான் அவங்களுக்கு சாப்பாடும் இல்லை. இப்போ அண்டை கண்டா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு சரியான கஷ்டம். அவ மாத சங்கம் தலையங்க கேட்டேன் நான் இப்படி என்று சொல்லி அவங்களுக்கு தானே கூட கஷ்டமாம் அப்படி சொல்லிது. அப்ப சரி இவங்களுக்கு எது செய்வோம்னு சொல்லி இவன் மட்டும் இல்லை இன்னும் ஒரு வரைக்கும் அவருக்குள்ள நீங்க சொன்ன இப்போ அக்கா இடையெல்லாம் காட்டி தந்த 3 நபர்கள் நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போகின்றோம். ஆனால் அந்த வீடியோவை விட்டு ஒரு நாள் அப்படியே போட்டு கொண்டு வருவோம். இப்போ அதோட அக்கா இப்போ இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா என்ன உதவிகளை செஞ்சு கொடுக்கணும்? இப்போ நம்ம முதற்கட்டமாக இதை ஒன்றை செய்துட்டு போவோம். இப்போ அடுத்த கட்டமாக இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் ஏதாவது செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு கோழி வளர்ப்பு கோழிகள் அப்படி செஞ்சு கொடுக்கலாம். எல்லாம் அந்த இடியப்பம் சாமான்கள் அப்படி வைக்கிறதுகளுக்கு ஹெல்ப் அப்படி பண்ணலாம். சரி ஓகேக்கா. நன்றி. அப்போ அந்த அம்மாவோட கொஞ்சம் பேசுவோம். சரி இப்போ போயிட்டு அந்த அம்மாவோட பேசுவோம். இப்போ நாங்கள் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறதும் அவங்களோட வீட்டை தான். அந்த வாழைக்கால் அந்த டவுனுக்குள்ளே அப்படியே போயிட்டு உள்ளே வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து தான் இப்போ அவங்களோட வீடு இருக்குது. இந்த பக்கமாக இருக்கிறது அவங்களோட வீடு எல்லாமே இருக்குது. இது வந்து அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட வீடு தானாக்கா? அரசாங்கத்தாலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரச்சனை இல்லை, இருக்கிறதுக்கு எல்லாம் ஓகே. இப்போ அவங்களோட மேலதிக தகவலுக்கு எடுத்து தெரிஞ்சு கொள்ளும். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்னக்கா? என்னோட பேர் ஆனந்தி. ஆனந்தி பதிவு பேர் புறையமாவது சிரவணமுத்து புறையமாவது பதிவில் இருக்கு. கூப்பிட்ற ஆனந்தி. இப்போ அண்ணாவுக்கு என்ன நடந்தக்கா? அண்ணாவுக்கு ஒரு 5 வருஷம் கூட கேர்னியா வருத்தம். அவர் வேலைக்கு உழைக்க போறல உபரசம் பண்ண கூப்பிடியும் பயத்துல 7 ஆண்டுக்கு கடந்தவர் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு கடந்திருக்காரு வீட்டுல. மற்ற மகன் 16 வயது எழுதி ஓயில பாஸ் பண்ணாரு. படிக்க வசதி இல்லாம இப்ப கோச் படிக்கிறாரு. இதுல கோச்சுக்கு போறவரு. என்ன கோச்? இந்த பைப் லைன் செய்யற கோச்சுக்கு போறாரு. எனக்கு எத்தனை பண்ணது அவர் 9 உடம்பு பாஸ் ஆகினவரு. எத்தனை உடம்புக்கா? 8 பாடம். அப்ப ஸ்கூலுக்கு போற செலவுகளை நான் பார்த்தோம்னா அனுப்புவீங்களா? இப்ப நீ என்ன சொல்றாரு? ஏரியாவோ இல்ல போனார் சொல்றாரு.
2 வருஷம் கூட கோச்சிக்கு போயிட்டாருன்னு. கோச்சிக்கு போய் 6 மாதம் போயிட்டாரு. ஓ இப்ப இந்த வருஷம் இல்ல போன வருஷம் முந்தின வருஷம் ஓயிலுன்னு. சரி சரி. பாருங்க இந்த வறுமையால வந்து அந்த பொடியம் வந்து கல்வியை விட்டுருக்காரு. சொல்லுங்க. ஆனா அதால நான் படிக்க சொல்லி கட்டு நான் பட்டேன் பஸ் காய்ச்சேன். நான் இப்படி மகன் ஏழாண்டாரு இப்படி கஷ்டம் அவ்வளவு நான் படிப்பி நான் அப்படி உதவி செய்யறாண்டு பார்த்தது வேற 4 மாசம். அதுக்கு பிறகு 2 தினாங்க கட்டி சாக போறான்னு சொல்லி கொண்டு ஒப்பரசம் பண்ணி கொண்டு வச்சேன். விட்டாச்சு. இப்ப 4 மாசம் எனக்கு 100 ரூபாயும் வீட்டுக்கு வருமானம் இல்லை. சிலவுக்கு அதுக்கு வீடு ஒன்று தந்து அரசாங்கம் வீடு இருக்கி பழம் இருக்கி தண்ணி இல்லை, தண்ணி கஷ்டம். மற்றது சாப்பாடு கஷ்டம், தொழில் இல்லை, உழைக்க போக நான் வேலை செஞ்சு நான் மயிலம்பாடல கையில கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஆகி விரல் செஞ்சு அதுல வேலைக்கு போய் 2 நாள் வேலை செய்ய அதுக்கு மரவனாண்டாங்க மரக்கறி வெட்டையில ஆண்டு அப்புறம் கஷ்டத்தாலாம் இப்படிதாங்க இங்க கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறது. இப்ப இருக்கமோ உங்களோட வருமானம் இப்ப நான் அன்றாடம் என்ன வருமானம் இல்லை. 4 மாசம் கூடி வருமானம் 1 ரூபாயும் இல்லை. ஆனா கடன் தான் வாங்கியிருக்கேன். புல்லா இந்த ஊர்ல வட்டிக்கு வீடு வாங்கி வாங்கி சாப்பிட்டதுதான். சாப்பிட்டான். சரி. அண்ணா வந்து டிக்கெட் வெட்டுவாங்க இப்ப வருவாரு. அண்ணா டிக்கெட் வெட்டி வந்து இன்றைக்கு கிளினிக்கு போறாரு. அவர் 6 மாத்திரைக்கு போறதான் பாரிச்ச வேலை தூக்கு இந்த விதையில பெரிய கேணி 2 ஆபரேஷன் அதுல 6 மாசம் போகணுமா வேலை செஞ்சுட்டு பாரிச்சு சாமான் தூக்கணும். கிளினிக்கு வருது. கிளினிக்கு போய் போறாரு. கிளினிக்கு போறாரு. சரி. அதோட உங்களை அடையாளம் காட்டினது இந்த அக்கா தான். நாங்க இந்த வீடியோ எடுத்து டிக்டாக் யூடியூப் ஃபேஸ்புக்ல போடுவோம். உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னு கேட்டு அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையா? நாங்க உதவி செஞ்சா நான் தொழில் செய்யக்கூடிய கோழி வளர்ப்பு இல்ல. நான் எனக்கு என்னண்டாக்கா இந்த வீடியோ எடுத்து நாங்க போடுவோம். இதுல எல்லாம் நம்மளுக்கு கஷ்டத்தை தானே சாமி சொல்றோம் போட போறீங்க. வேற ஒன்னையும் போட தானே நாங்க கஷ்டத்தை தானே நீங்க போட போறீங்க. பரவாயில்ல. எனக்கு உதவி செஞ்சு எனக்கு வீட்டுல இருந்து நிரந்தர மருந்து வேலை செஞ்சு தொழில் செய்யக்கூடியதாக. அப்படி இருந்தா நீங்க என்ன தொழில் செய்வீங்க? உங்களுக்கு என்ன உதவியாக வேணும்? நான் கோழி வளர்க்கலாம். கோழி வளர்ப்பேன் தம்பி. கோழி வளர்ப்பேன். மற்றது நெல்லு குத்தி அரிசி அது வைக்கலாம். சாப்பாடு சாமான் செஞ்சு விற்கலாம். எல்லாம் செய்யலாம். ஆனா எங்கிட்ட செய்யறதுக்கு பசை இல்லாம இருக்குது. இப்ப தீபாவளி போன 2 நாள் தீபாவளியில என்ன எப்படி கொண்டாடுனீங்க? தீபாவளி நாங்க பெருசா போன 3 வருஷத்துக்கு போல கொண்டாடல. இப்படித்தான் சாப்பிடுற மாதிரி சமைச்சு சோறு கறியாங்கி சாப்பிட்டோம். தீபாவளி தான் வாரத்துக்கு இருந்தாங்க. தீபாவளி 2 வாரத்துக்கு இருந்து அதுக்கு முன்னாடி அக்காவை தெரியும். அவ்வளவு ஓட்டம் மழை அங்கால நாங்க நிறைய இடத்துல தெரிஞ்சதால வட்டித்து போய் 15 நாளைக்கிட்ட போன்ல தோச்சு பிடிச்சி பக்கத்துல வந்து சாட்சியில போனை கொண்டு போட்டு போன் தோச்சு பிடிச்சி நாங்க சோறு சாப்பிடுறது 3 பேரும் வீட்டுல கிடந்தாங்க. முந்தினாவது வட்டிக்கு காசு வாங்கித்தான் ஒரு 12 காசு 1500 படி வட்டிக்கு வாங்கித்தான் மாசம் மாசம் கட்டுறாண்டு. நேற்று முந்தினாவது போய் கரண்ட் எடுத்து வந்தது. கரண்ட் எடுத்து 15 வட்டிக்கு வாங்கினீங்களா? 1500 15 வட்டி வாங்கித்தான் கரண்ட் முந்தின அது காசு கட்டி நேற்று 10 மணி வந்து நாங்க சாப்பிடையில இருந்து கோடத்துக்கு கேமரா வந்து 10 வந்து கரண்ட் எடுத்துட்டு போனாங்க. நேற்று கஷ்டம் கஷ்டப்படுறோம். கோழிகள் வண்டி தந்தா ஓகே. உங்களுக்கு கோழி வாங்கி தந்தா கோழி நாங்க கோழி கூட இந்த அரிக்குது எத்தனை கோழியை கணிக்க உங்கள்கிட்ட? கோழி எங்களை மகன் தான் புல்லு கொத்தி ஒரு கோழி வாங்கி விட்டவர். அதை அடை வச்சு நாங்க திருப்பி ஒரு 8-9 கோழி கிட்ட நிக்க அடை வச்சு ஒரு கோழி தான் வாங்கின புல்லு கொத்தி. இந்த இளைய மகன் தான் சோழனுக்கு போன வருஷம் புல்லு கொத்தி 2700 வாங்கின வாங்கி வரப்பு அடை வச்சு அப்படி கோழி இருக்கேன்னு நாங்க நான் சாப்பாடு வச்சு நான் செஞ்சு கோழியாலேயே நிறைய கூடுது. அந்த பக்கம் அது கோழி கூட கட்டுனது எங்கட மகன் பஞ்சனைகள் நான் கட்டினது. அவர் வீட்டை வந்து பிரச்சனை மகன் இப்ப போய் வெளிநாடு போய் 15-20 நாள் தான். நாங்க என்னடா இப்ப 1 2 3 கூடு கிட்ட இருக்குது. கோழி கூட அப்ப எத்தனை கோழி நிக்கி? கோழி இதுல மட்டும் தான் நிக்குது. ஆனா இது கோழி வாங்கன்னு சொன்னா வாங்கல. அப்ப உங்களுக்கு கூடு இவ வாங்கணும் கோழியை மட்டுமா இருந்தா ஓகே. கோழி கோழி கூடு கட்டியாச்சு. அதுல எங்கட மருமாள் இருக்கா ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுட்டு அவங்கட வீட்டை பிரச்சனை மருமாள் இருக்கா இந்த கூட்டத்துல இருக்கா. இப்ப நேற்று அவங்களோட அம்மாட்ட அதுல இந்த கூட்டுக்குள்ளையா? அப்படி கஷ்டப்படுறேன். எங்க மகனும் கஷ்டப்படுறேன். உண்மையா? அதுல இருக்காவும் நேற்று அவங்க அம்மாட்ட போனேன். பொம்பளை பிள்ளை 2 வயது இப்ப 3 மாசம் பக்கத்துல திரும்பாவுக்கு உள்ளுக்குள்ள இந்த கோழி கூட்டுக்குள்ள கோழினா அதுக்கு விடல. இல்ல அதான் கோழின்னு விடலக்கா. இந்த கூட்டுக்குள்ள வந்து அந்த சாமான எல்லாம் இருக்குது. அவங்கட சமைச்சு சாப்பிடுற சாமான தூக்கிட்டு நேற்று போய் விரதம் பிடிச்சி எதுக்குலாம் காப்பி 21 நாள் காப்பி கும்பம் பாருங்க. அப்படி இந்த இது வந்து இப்ப கோழி கூட்டுக்கு கட்டிருக்காங்க கோழி வளர்க்கறதுக்கு தான். இப்ப இந்த கூட்டுக்குள்ள வந்து இந்த அம்மாவோட கூட மரும இல்லாமா அவங்க வந்து இதுக்குள்ள வந்து இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வீடு இருக்குது இருந்தும் அவங்க வேற வேற இடக்குள்ள
இங்கே வந்துருக்காங்க எப்படி நிலைமன்ற பாருங்க. அவ என்னோட இருக்கிறேன்னு சொல்லி இந்த சாப்பாடு பிரச்சனை. அப்ப காக்கோத சொன்னா இப்ப நாங்க ஆக்கணும் நாங்க சாப்பிடுவோம், அவங்க ஆக்கணும் அவங்க சாப்பிடுவான் சொல்லி அப்ப நான் இதுல இருக்க சொன்னேன். சரி ஒரு அது கூட்டு பூக்கி அரிக்கலாண்டா இதுல இருக்க இருக்காவும். அது சரி நீ மகன் காசீசி போட்டா அவங்கள கொட்டிக்கிட்டு எடுத்துட்டு வேற அதுல மாறுவாவும் வளவாவி அவங்க வளவுதான். அதுதான் ஒரு பிள்ளை 2 வயது பிள்ளை அவங்க அதுக்குள்ள இருக்காங்க. அவங்க இருட்டுக்கான் கிடந்தவ இந்த கரண்ட்ல அவன் இருட்டுக்கான் கிடந்தவ இருட்டுக்கான் இலைய போட்டவ 21 நாள் காப்பு கட்டி விரதம் பிடிச்சி நான் சமைச்சு கொடுக்குற இடத்தாச்சு சோறு அதுக்குள்ள விரதம் பிடிச்சி காப்பு கட்டி நேற்று கும்பம் பிரிச்சு போட்டா அவங்களோட அம்மாட்ட போய் ஆண்டு போய்த்தாவும். கரண்ட் மேல நான் அங்க நின்றுட்டு வரேன் அம்மாட்ட போனேன். அதுக்கப்புறம் நான் கரண்ட் எடுத்தேன். நாளைக்கு நான் 2 வருவாவும் வந்தா நான் இருப்பாவும். சரியா யோசிக்காதீங்க. இப்ப உங்களுக்கு கோழி வாங்கி தந்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சரியா பாப்பா. அந்த வீடியோ பார்க்குற உறவுகள் முன் வந்து செய்தாங்கன்னா கண்டிப்பா கொண்டு தருவோம். சரியா திரும்ப வருவோம் நாங்க. அப்ப உங்களுக்கு இப்ப நான் இதுக்கு மேல் வீடியோ எடுத்து போடாமலே அந்த ஒரு உதவியை தந்துட்டு போறோமாக்கா. இதுல வந்து 6670 இருக்குது. இத பாருங்க ஒரு கண்ணி. 6770. இந்த உதவியை அமெரிக்காவில் கூடிய லவன் என்கின்ற அண்ணா செஞ்சவங்க. தீபாவளி முன்னிட்டாக்கா 10,000 அறிக்கையே அந்த உலக பொருட்கள் எல்லாம் அவங்க இருக்கிற மாதிரி காசுகள் கொடுத்துனாங்க. அப்ப அந்த அறிக்கை அந்த அதுல வந்து அரிசியும் மாவும் இருக்குது. அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கக்கா. அப்ப அதுல செலவு போக மிச்சமாக 6670 ரூபா. இப்ப இந்த உதவியை செய்த அந்த அமெரிக்காவில் கூடிய அந்த லவன் அண்ணா பார்த்து கொண்டிருப்பார். அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அமெரிக்காவில் இருக்காரு. அமெரிக்காவில் இருக்க லவண்ணாவுக்கும் வாழக்கால இருக்க குணமங்கிறாவுக்கும் அவங்கள கஷ்டத்தை பற்றி காய்ச்சி அவர்கிட்ட உதவி எடுத்தாருன்னு சொல்லி எங்களுக்கு அப்படி கஷ்டப்படுத்த கண்டவன் அவர்கிட்ட சொன்னேன் அப்படி கஷ்டப்படுறேன். அவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நாங்க நல்லா இருக்கணும்னு அவர் செய்கிற உதவிக்கு கடவுளை நாங்க பிரார்த்திக்கிட்டோம். சரியா அல்லாதீங்க. மேல உங்களை அடையாளம் காட்டி தந்த அந்த அக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவட்ட சொன்ன கழுத்தை நான் அவட்ட அங்க வச்சு அவட்ட ஒரு போக்குள்ள கண்டுபிடின்னு சொன்னா அப்ப அவ சொன்ன இப்படி இருக்கு நான் கழுத்தனி கதைப்பியா பக்கப்படாம கட்டினாங்க. நாம ராஷ்டிரத்துக்கு நான் பக்கத்துல கடன் கட்டு போனா அது எனக்கு பழிச்சென்ன சாதியா கதைக்கிறவங்க ஏற்கனவே நல்லா இருந்த நான் தம்பி அவருக்கு கேணி ஒருத்தம் வந்து உலக்கையில மாரதோசத்தை கிடந்தாலும் நான் நகையெல்லாம் போய் வீடு வச்சு கால் இருந்தெல்லாம் பிடிங்க வீடு வச்சு எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு இப்ப எப்படி சொல்ற எங்களுக்கு படிப்பையும் விட்டுமா படிமான்னு சொன்னவர் அப்பா உழைக்க நம்ம கிடக்க நான் எப்படி படிக்கிறேன் வகுப்புக்கு காசு கேட்பாங்க அம்மா நீ தருவி அங்க சாப்பாட்டுக்கே கடமாங்க வகுப்பு போய் இந்த தருவாங்களாண்டுமா என்கிட்ட கேட்டவர். அதோட நான் சொன்னேன் சரி பிரச்சனை இல்லை நீ ஒன்னு விரும்பினத்தை நீ என்ன செய்யணும் இந்த மாதிரி கோச்சிக்கு போறேன். எங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போறதுல ஒரு துளியோட விருப்பம் இல்லக்கா. விருப்பம் இல்லாம தான் செய்யறோம். ஆனா ஏதோ ஒரு வகையில நன்மை மிதிக்கின்றதாலும் செய்யறோமேக்கா. தனிப்பட்ட ரீதியாக கொண்டு சாரத்துக்கு இவங்க டைம் இல்லை. நம்ம வந்து உதவியை கேட்டு வீடியோ எடுத்து போட்டு அப்ப புலம்பெயர்ந்து நம்முடைய உறவுகள் ஆதரவுடன் இந்த உதவியை செஞ்சுட்டு வரணும். அப்ப தொடர்ச்சியா செய்யணும்டாக்கா வேற வழி எங்களுக்கு என்னன்றது இது வரைக்கும் தெரியல. அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு அது தாங்க கொண்டு சாரணாங்க. என்ன செய்யறோம் பெருசாண்டத்துக்கு இல்ல அண்டைக்கு சாப்பிட்டு ஒரு 1500-2000 ரூபாய் காசு எங்களுக்கு மிச்சம் வருமானம் வீட்டுக்கு வாரத்துக்கு அப்படி உதவி செஞ்சாங்களுக்கு போதும். கோழிலேயும் அந்த வருமானம் கிடைக்குமா? நம்ம ஒரு 15 ரூபாய் கோழியா வாங்கினாலும் இப்ப சாப்பாட்டுக்கு செலவு எடுக்கலாம். வேணே அதுல வந்து மிச்சம் முடிக்கிறன்ற அளவுக்கு வராது. 50 ரூபா போகுது தம்பி. 5 முட்டை வித்தா 250 ரூபா, 10 முட்டை வித்தா 500 ரூபா, 20 கோழி முட்டை வேண்டா 1000 ரூபா வரும் கோழி முட்டை. 500 ரூபா தான் கிடைச்சா 500 கிடைக்கும் மிச்சம் மாதிரி. மற்ற சாப்பாடு யோசிச்சு கொண்டு எந்த நாளும் கறியாயும் அப்படி இருக்கக்குள்ள கோழி அடை வைக்க சாவல் குஞ்சு வரைக்கும் தானே அந்த சாவல் வாரதுன்றது சாவல் விற்கலாம் 3000 ரூபா 2500 சாவல் விற்கலாம். அதுல அதான் இருக்கு வருமானம் இருக்கு. நான் கோழி செய்வன் என்கிட்ட தானுவன் இல்லை செய்யறதுக்கு. நான் கோழி நான் அதுல செய்வன் அப்படி செய்யக்கூடியது இல்லை. சரியா அப்ப நாங்க போயிட்டு வரோம். வேற இடங்களுக்கு போனோம். நாங்க 2 இடத்துக்கு அக்கா தான் வந்து சொன்னாங்க. மண்டபத்தடி என்ற இடமும் புரிஞ்சால காஞ்சிரங்கூடா ஒரு இடத்துக்கு. நம்மளோட வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். அவருக்கு இப்ப 66 வயது ஆகுது. எனக்கு 46 வயதுங்க. அவருக்கு 66 வயது. வேலையும் பிரச்சனையும் ஆபரேஷன் செஞ்சும் வேலை செய்யலாம் இருக்கிறார். 7 அளவில் இருக்கிறோம். வயது போயிட்டு
சரியா ஓகே. அப்போ ஒன்றும் யோசிக்காதீங்க. உங்களுக்கும் உங்களோட பேர் தெரியாது, உங்க தம்பிக்கும் அவருக்கும் அங்க இருக்க அவண்ணா அவர்களுக்கும். சரி பிரச்சனை இல்லைக்கா, நீங்க நல்லா இருந்தா சரிதான். இது வந்து சின்ன ஒரு உதவியாக்கா, நாங்க அந்த சின்ன உதவி செஞ்சிருக்கோம். கண்டிப்பா அடுத்த கட்டமாக்கா ஏதாவது உதவியோட பாரமி. சரியா? சரியா. சரி ஓகே. நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம். இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் கண்டிப்பாக இந்த அக்காவிற்கு வாழ்வாதாரமாக கோழி வளர்ப்பு செய்து கொடுக்கறது யாராவது முன்பாங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அவங்க அந்த அக்கா வந்து கேட்குறது வந்து வாழ்வாதாரத்துக்காக வேண்டிதான். அப்போ குடும்பம் வந்து சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. என்னென்னு சொன்னப்போ அந்த அண்ணா வந்து வைத்தியசாலையில் ஒரு அனுமதிக்கப்பட்டு ஒரு சிகிச்சை பெற்று வர ஒரு ஆள் கிளினிக்கு போய் கொண்டு வராங்க. அந்த வகையில் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம். நன்றி, பாய்.